யாரு தம்பி நான் வந்து இது பண்றதுக்கு அவன் கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அவன் தான் விட்டுட்டு போயிட்டானே, பாதியிலே போயிட்டானே, அவன் ஒத்தையில வந்துட்டான், பாதியிலே விட்டுட்டு ஓடிட்டானே. எங்க அண்ணன் காலை உடைக்கலனாலும் இந்த நேரத்துக்கு ஓடி இருப்பான். காலை உடைக்கலாம் அவன் யார்கிட்டயும் அம்பட மாட்டான். சொன்னானே என் கால் இன்னும் சரியால நடக்கதான் என்னால ஓட முடியாதுன்னு. நடக்க முடியாது. இந்த போலீஸ் பிரஷரால எங்க அப்பாவை ஏமாத்தி 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 இப்பவும் எங்க அப்பாவை ஏமாத்துதாங்க நின்னுகிட்டு. கையெழுத்து போடுங்க, நீங்க பாடிய வாங்குங்க. டிமாண்ட் பண்ண கூடாது. நான் என்ன டிமாண்ட் பண்ண கூடாது? காக்கி சட்டை போடுவீங்க, எதுக்கு துப்பாக்கி வச்சிருக்கீங்க? முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். தலைமைச் செயலகத்திட்ட போவோம், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டா தெரியுமில்ல, இங்கெல்லாம் வந்து முற்றுகையிட்டா தானே தெரியும். தலைமைச் செயலகத்துக்கே போவோம் சென்னையில. வீடு தெரியும், எங்க அண்ணன் பறி கொடுத்துட்டு நீங்க இதுக்கு முழுக்க முழுக்க போலீஸ்காரன் தான். காக்கி சட்டப்பட்ட ஒவ்வொருத்தனும் இதுக்கு காரணம். காக்கி சட்டை இவங்கள போட வேணாம். உண்மையா சொல்லாத, திருநெல்வேலியில போலீஸ்காரங்களே தேவையில்ல. இவ்வளவு கொலையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவனுக்கு போட்ல போய் டீ குடிக்கிறதுக்கு தான் அவனுக்கு ஆவானுங்க. உண்மையாவே டீ குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அன்னைக்கு ஆவானுங்க. போலீஸ்காரன் ஒருத்தனையாவது போலீஸ்காரன் துட்டு கொடுத்தா உடனே ஆக்ஷன் எடுப்பானுங்க இவனுங்க. எங்க போனோம் எங்க போனோம் அந்த துட்டுக்கு? இவன் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுல பொண்டாட்டி பிள்ளையோட இருப்பான்னு நினைக்கிறான். எங்க அண்ணன் நான் இழந்துட்டு இருக்கேன். என்னால முடியாது, எங்க அண்ணன் வாங்க முடியாது. எங்கனாலும் வாரு, என் பிள்ளையோட நான் 3 பேரும் பிடிக்க துப்பு இல்லை இவனுக்கு. ராணி மாதிரி உள்ள உட்காந்து ராஜா மாதிரி அவங்க உள்ள வச்சிருக்கானுங்க. 2 பேரும் காலை உடைக்க